ஒரு 6 அடி நிலம் தானே உனக்கு சொந்தம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மனுஷனோட ஆசை அந்த 6 அடி நிலத்தோடு போகிறதில்ல. அதையும் தாண்டி அவனுடைய ஆசை வந்து ஒரு பேராசையாக இருக்குது, பேயாசையாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட். என்னத்தை கட்டிட்டு போகிறது கல்யாணத்துக்கு அப்படின்னு அவன் என்கிட்ட அவன் என்னை எப்படி மேலேயும் கீழையும் பார்த்துட்டு, ஏன்பா நீ என்ன இவ்வளோ நாள் உள்ளே இருந்துட்டு வந்தியா? வார்ட்ரோப்பில் ஒரு 400 பட்டு சேலை இருக்குது சார் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா அம்மா சொன்ன ஒரு கதை, நேர பிரசாத் ஸ்டுடியோ வெயில் வர்றதுக்கு முன்னாடி போனேன்னா திரும்ப நைட்டு எப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு எனக்கு பெருசான ஒரு கிட்டாரிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் கிட்டாரிஸ்ட் அவங்க. இதை கெட்டமா இது புதுசு தானே, அது ஏற்கனவே ஒரு வாட்டி கட்டியாச்சு, இதை கட்டினா இது ஏற்கனவே 2 தடவை கட்டிட்டேன். மற்றவங்ககிட்ட இல்லாதது என்னது என்கிட்ட இருக்குன்றது தான் மனுஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு கவலையாக இருக்குன்றது அன்னைக்கு எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். இது நான் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக இந்த ஆல்பம் வந்து எப்படி உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்றதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய ஒரு ப்ரொஃபவுண்ட் தேங்க்ஃபுல்னஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு, சின்ன வயசில் வந்து என்னுடைய பாட்டி எங்கள் ஊரில் நாகர்கோயில், எனக்கு சொந்த ஊர் நாகர்கோயிலில் எங்களுடைய பாட்டியை நாங்கள் அப்பா அம்மான்னு கூப்பிடுவோம். எங்கள் அப்பா அம்மா சொன்ன ஒரு கதை, அந்த கதை வந்து நமக்கு சின்ன வயசில் ரொம்ப மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்த ஒரு கதை. அது ரொம்ப நாளாக வந்து அதை உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எப்போமாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சேன். படமாக எடுக்கணும்னு நினச்சதில்ல, பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அப்போது படித்து டாக்டராகி இப்படி வந்தாச்சு, அந்த வழியில் போக முடியல. நிறைய பழக்கம் ஏற்படுறப்ப இசைத்துறையில் உள்ள ஒரு ரொம்ப ஒரு 25-30 வருஷம் ஃபேமஸான ஒரு கிட்டாரிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் கிட்டாரிஸ்ட். அவங்க நம்ம கேட்குற நிறைய பாடல்கள் வந்து அவங்க வாசித்தது தான் பழைய காலத்தில், எம்எஸ்வி சார் காலத்துலேருந்து. அவங்களுடைய ஒரு நட்பு கிடைக்கிறப்ப அவங்க ஒரு நாள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. அதாவது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் வாசிச்சுட்டே இருந்துட்டு எப்படி சார் நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் சடார்னு டக்குன்னு அப்படியே அப்ரப்டாக நிறுத்திட்டு இன்னையோட நீ வாசிக்கலன்னு போனீங்க, எப்படி நீங்கள் அந்த மாதிரி உங்களால் அப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் கேட்குறப்ப அவர் எனக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் சொன்னார். அதாவது இப்படி நான் வெளிச்சத்தையே நான் பார்க்க மாட்டேன் டாக்டர். நான் விடிய காலையில் நேராக பிரசாத் ஸ்டுடியோ வெயில் வர்றதுக்கு முன்னாடி போனேன்னா திரும்ப நைட்டு எப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பகலில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்படியே போச்சு இந்த மாதிரி ஒரு 25-30 இயர்ஸு. திடீர்னு ஒரு நாள் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னை கம்பல் பண்ணி ஒரு சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தே தீரணும்னு சொல்லிட்டா. நான் அவ்வளோ நாள் ரொம்ப டாட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு அந்த தடவை என்னால் முடியலை. நான் வந்து அந்த மேரேஜுக்கு போகணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால நான் ஸ்டூடியோக்கு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கால் ஷீட்லாம் முடிச்சுட்டு காரில் வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போகிறப்ப ஜெமினி ஃப்ளைஓவரில் பயங்கர டிராஃபிக்கு, ரொம்ப டிராஃபிக்காக, என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக நின்றுட்டுருக்கு. நான் கார் கண்ணாடி, அப்போ ப்ரீமியர் பத்மினி கார் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரர் இருந்தார். அவர்கிட்ட ஏன்பா இது இவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குதுன்னு நான் கேட்டேன். அப்போ அவன் என்னை எப்படி மேலேயும் கீழையும் பார்த்துட்டு, ஏன்பா நீ என்ன இவ்வளோ நாள் உள்ளே இருந்துட்டு வந்தியா? டெய்லி இங்கே இப்படி தானப்பா இருக்குது அப்படின்னு சொன்னான் அந்த ஆட்டோக்காரர் சொன்னார். நான் அப்படியே யோசிச்சுட்டே போகிறேன், உலகத்தில் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு போல், நமக்கு ஒன்றும் தெரியலன்ட்டு. வீட்டுக்கு போனவுடனே என் ஒய்ஃபை வந்து கிளம்பாமல் இருக்கிறா. கல்யாணத்துக்கு போகணும், ஆனால் அவள் கிளம்பவே இல்லை. ஏமா இன்னும் கிளம்பலை அப்படின்னு கேட்குறப்ப, என்னத்தை கட்டிட்டு போகிறது கல்யாணத்துக்கு அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்டா. வார்ட்ரோப்பில் ஒரு 400 பட்டு சேலை இருக்குது சார் எங்கள் வீட்டில். 400 பட்டு சேலை இருக்குது. பெட்டில் ஃபுல்லாக ஏகப்பட்ட பட்டு சேலை எப்படி பரப்பி போட்டுட்டு என்னத்தை நான் கட்டிட்டு போகிறது அப்படின்னு அவள் கேட்டோன்னே எனக்கு அது ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. மனுஷனுடைய ஆசை வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவள் சொல்கிறா, ஒய்ஃப் வந்து சொல்கிறா, இந்த சேலையை வந்து இதை கெட்டமா இது புதுசு தானே, அது ஏற்கனவே ஒரு வாட்டி கட்டியாச்சு,
இதை கட்டினா இது ஏற்கனவே 2 தடவை கட்டிட்டேன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருந்தோடனே அப்போ தான் நான் நினச்சேன், மனுஷனுக்கு வந்து தாங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது வந்து அவனுடைய கவலையே கிடையாது. அடுத்தவங்கிட்ட இல்லாதது என்னது என்கிட்ட இருக்குன்றது தான் மனுஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு கவலையாக இருக்குன்றது அன்னைக்கு எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ முடிவு பண்ணேன், ஓடி ஓடி சம்பாதிச்சதெல்லாம் போதும்டா, இதோடு நம்ம நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள்லேருந்து நான் ஸ்டூடியோக்கு போகல டாக்டர்னு அவர் சொன்னார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு தோணுச்சு, சரி நம்மளுடைய ஆசைன்றது வந்து ஒரு சாதாரண பேராசை, இப்படி வாழ்கிற வரைக்கும் இப்படியே இருக்கிறியாடா, நீ போகிறப்ப என்னத்தை கொண்டு போக போகிற, ஒரு 6 அடி நிலம் தானே உனக்கு சொந்தம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மனுஷனோட ஆசை அந்த 6 அடி நிலத்தோடு போகிறதில்ல, அதையும் தாண்டி அவனுடைய ஆசை வந்து ஒரு பேராசையாக இருக்குது, பேயாசையாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எங்கள் பாட்டி சொன்ன கதையோட சில கருத்துக்களெல்லாம் சேர்த்து நான் இதை பண்ணேன். ஹாரிஷ் வந்து இதில் ரொம்ப உறுதுணையாக இருந்து இதை ஒரு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு என்னுடைய நன்றி. அவர் நல்லா வளரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் வந்து நான் ரொம்ப இண்டிவிஜுவலாக நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்கலாம், இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்னு நான் எனக்கு ஒரு இதில் ஒரு உத்வேகமாகவும் ஒரு சகோதரன் மாதிரி முழுசாக தோள் கொடுத்து என்னை நீங்கள் இதை பண்ண முடியும்னு எனக்கு ரொம்ப இதாக கொடுத்துட்டு இருந்தது வந்து சிம்புதேவன் சாருக்கு வந்து என்னுடைய நன்றிகள். அப்புறம் விசெட் துரை சார், இன்னொரு சார், அவர் வந்து அவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். என்னைய ஒரு மனுஷனாக மதித்து எனக்கு சில பல ஐடியாக்களெல்லாம் கொடுத்து நான் பண்ணுற விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கெல்லாம் வந்து சார்லாம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மனோஜ் சார் வந்து நான் வந்து கட்டாயம் சொல்லணும், சார் வந்து ஒரு பெரிய லெஜெண்டு. சாரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பட் சார் வந்து நம்மளை ஒரு சாதாரண ஆளுன்ற மாதிரி சார் யாரையும் நினச்சதா நான் என் வாழ்க்கையில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. சார் கூட பழகின இந்த சில வருடங்களில் வந்து அவர் யாரையுமே வந்து ஒரு சாதாரண ஆளாக அவர் நினச்சதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இதுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க சித்தார் கணேஷ் சார் என்னுடைய அவரும் எனக்கு ஒரு ஆசான் மாதிரி. சார் இப்போ கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் அழைத்ததை ஏற்றி வந்த என்னுடைய குடும்பம், நண்பர்கள் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக வந்து கடைசியில் இது முக்கியமானதாக நான் நன்றி சொல்ல வேண்டியது நம்மளுடைய மீடியா நண்பர்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்லியே ஆகணும். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய அண்ணன்கள், கோணங்கி அண்ணன், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்க. அப்புறம் முருக பூபதி அண்ணன் வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய நாடக ஜாம்பவானவர். அஸ்வதரன் அண்ணன் குமுதத்திலேருந்து வந்திருக்காங்க. இவர் பாரதி அண்ணன், எல்லா அண்ணன்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படைப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் அப்புறம் சரிகமால அப்ரோச் பண்ணப்போ அது சிம்புதேவன் சார் கொடுத்த ஒரு இதில் சார் வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதை நான் இதாக எடுத்துகிட்டு நான் போய் அப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணி சரிகமால மிஸ்டர் ஆனந்த் அப்ரோச் பண்ணப்போ அவர் வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டு இதை சரிகமால வெளியிடுறதுக்கு அவர் மனப்பூர்வமாக வந்து இதை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இப்போ இன்றைக்கி இது சரிகமால ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வந்திருக்குது. ஸோ சரிகமா டீம் எல்லாருக்கும், ஆனந்த் சாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.